கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். ஏசாயா 58 11 வசனம் வாசிக்கலாமா? ஏசாயா 58. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய். ஆமென், 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 ஆமென். விசுவாசிக்கிறவர்கள் ஆமென். அற்புதமாய் நேற்று தினத்துல பிரதர் கேட்கும்போது இப்பதான் உட்காரணும், ஆண்டவர் என்ன பேசுறாரோ அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்தா ஆண்டவர் அற்புதமாய் இந்த வார்த்தையை நினைவுபடுத்திட்டே இருந்தாரு. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலத்துல இப்பேற்பட்ட இந்த இந்த வார்த்தையோடைய அர்த்தத்தை நம்ம புரிஞ்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், வேற எதுவுமே நம்ம கவலைப்படவே மாட்டோம். எந்த விஷயத்துக்குமே நம்ம சோர்ந்து போக மாட்டோம். உண்மையாவே எல்லா விதமான ஆசீர்வாதமும் இந்த வார்த்தைக்குள்ள இருக்கு. மகா வறட்சியான வறட்சின்னு கூட போடல, மகா வறட்சியான காலங்கள உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி, ஹalleluya, உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். ஆச்சரியமான தேவனுடைய வார்த்தை. அப்பா பிதாவே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். என் தேவன், இந்த காலை வேளையில உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களுக்கு நீர் கொடுத்த அற்புதமான மன்னாவிற்காய் நன்றி. அப்பா, இதை நாங்க அப்படியே இயேசுவின் நாமத்துல ரிசீவ் பண்றோப்பா. இயேசுவின் நாமத்துல இது எங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்துக்குள்ள கடந்து போகட்டும். எங்கள் இருதயம் முழுவதும் நிரப்பட்டு சுவாமி, இந்த வார்த்தையை நாங்கள் உட்கொள்கிறோம். இந்த வார்த்தையை உட்கொள்கிறோம். இந்த வார்த்தையை இயேசுவின் நாமத்தில் உட்கொள்கிறோம். அப்பா ஸ்தோத்திரம். அப்பா, இது எங்களுடைய வாழ்க்கையில இது அற்புதமாய் செயல்படுவதாக. ஹல்லேலூயா. உம்முடைய கரங்களை அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நீங்க பேசுங்கப்பா. ஆமென், 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 ஆமென். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி, ஆமென், கர்த்தர் உன்னை நடத்தி அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனா இந்த இடத்துல பாருங்க, நித்தமும் நித்தமும் அனுதினமும் ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் நம்மை நடத்துவதற்கு அவர் போதுமானவரா இருக்கிறார். ஏன்னா ஒவ்வொரு நாளும் நம்ம போற பாதைகள் நீங்க யோசித்து பாருங்க, வித்தியாசமா இருக்கு. அனுதினமும் நம்ம ஃபேஸ் பண்ற காரியங்கள் வித்தியாசமா இருக்கு, ஆச்சரியமா இருக்கு. சிலது நம்மளுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குது, போராட்டத்தை கொடுக்குது. எந்த இடத்துல பிசாசு வலை விரிச்சிருக்கானே தெரியல. அதனால ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை நித்தமும் நடத்துவேன். எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் உனக்கு வரும் உனக்கு தெரியாது மகளே. நீ காலையில எழும்புறது மட்டும்தான், நான் உன்னை எழுப்பி விடுறதோட சரி இல்ல. நம்ம அப்படி நினைக்கிறோம், எழும்பிட்டோம், காலையில எந்திரிச்சாச்சு, நீ கிளம்பணும், போகணும், வரணும், அநேக பிளான் பண்றோம், அநேக காரியங்கள், அநேக பாதைகள் வழியா போறோம் இல்ல, அநேக காரியங்களை நம்ம இப்ப மனுஷர்களை சந்திக்கிறோம், அநேக பாடுகளை சந்திக்கிறோம், உபத்திரவத்தை சந்திக்கிறோம். ஆண்டவர் எல்லாவற்றிலும் அவர் கூட இருந்து நடத்துவதற்கு நான் உனக்கு உறுதுணையா இருக்கிறேன், நித்தமும் உன்னை நடத்துறேன். ஆமென். அது மட்டும் இல்ல, மகா வறட்சியான காலத்துல உன் ஆத்துமாவை நான் திருப்தி ஆக்குறேன். எப்படி ஈசாக்குடைய நாட்கள்ல பாருங்க, பஞ்சத்துல விதை விதைக்கிற அந்த அனுபவம் இல்ல, ஒண்ணுமே இல்ல, ஒண்ணுமே இல்ல, மகா வறட்சி, ஒன்றுமே இல்லாத காரியங்கள கூட இதுல எல்லாமே அடங்கிருது. இதுல எல்லாமே அடங்கிருது. நம்மளுடைய ஆத்துமா சோர்ந்து போற காரியம் எல்லாம் எல்லாமே இதுல வந்துருது. சோ மகா வறட்சியான காலத்திலயோ ஓ ஆத்துமாவை திருப்தியாக்க என்னால் முடியும். உன்னை வழி நடத்த, உன்னை பாதுகாக்க என்னால முடியும். உன்னை நான் திருப்தியாக்கி நடத்த, உன்னுடைய தேவைகளை சந்திக்க என்னால முடியும் என்று சொல்றாருங்க. எப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஒரு வார்த்தையில இன்னைக்கு மகா வறட்சியான காலங்கள்ல உன் ஆத்துமாவை திருப்தியாக்குவேன்னு சொல்றாரு. இன்னைக்கு நான் உங்கள்ட்ட கேட்டேன்னு வைங்களேன், எப்படி சிஸ்டர் இருக்கீங்க எல்லாரும் அப்படின்னா, டக்குன்னு நம்மளுக்கு என்ன தோணும் அப்படின்னா, நம்மளுடைய சரீரம் தான் தோணும். உண்மைதானே? சரீரத்தை டக்குன்னு நம்ம நினைப்போம், நல்லா இருக்கேன் சிஸ்டர், சூப்பரா இருக்கேன்னுவோம், இல்ல எனக்கு கொஞ்சம் பலவீனமா இருக்கேன் அப்படி சொல்லுவோம். ஆனா யாருமே என்னன்னா, நல்ல ஸ்பிரிச்சுவலா அதுக்குள்ள வரும்போது டக்குன்னு என்ன யோசிப்பாங்கன்னா, தங்களுடைய ஆவிய ஆத்துமா சரீரத்தை யோசிப்பாங்க. நல்லா நம்ம நாட்டுக்குள்ள வர 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 இது மூணையுமே யோசிப்பாங்க. மெயினா ஆத்துமாவை யோசிப்பாங்க. நம்மளுடைய ஆத்துமா எப்படிப்பட்டதா இருக்கு, அது புஷ்டியா இருக்கா, அது நல்லா இருக்கா, அதை வச்சுதான் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் நல்லா இருக்கேன், நான் நல்லா இல்ல அப்படிங்கிற மாதிரி ஆன்சர் பண்ணுவாங்க. சோ இது மூணும் நல்லா இருந்துச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவனுக்கும் நமக்கும் உள்ள உறவுல நம்ம எப்பொழுதும் சந்தோஷமாய், பலனாய், ஆரோக்கியமாய் இருக்கும் போதுதான் நான் சுகமாய் இருக்கிறேன் என்ற வார்த்தையை நம்ம தைரியமாய் சொல்ல முடியும். இல்ல, நம்மளுக்கு ஒரு மனசு சரியில்லை அப்படின்னாலுமே நம்ம டக்குன்னு என்ன சொல்லுவோம், நம்மள இல்லைங்க நான் கொஞ்சம் நல்லா இல்லை, ஒரு மாதிரி டல்லாவே தான் இருக்கேன்
அப்படின்னு சொல்லிட்டு இல்ல. சோ அப்படிப்பட்ட ஒரு காரியம் இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில ஆத்மா சீக்கிரமாய் சோர்ந்து போகுது. ஆவி நல்லா பலனா இருக்கு. அன்னைக்கு நம்ம பார்த்தோம் 100% ஆண்டவரை நம்ம அதனாலதான் அடிக்கடி நம்மளோட அந்த ஆவி சொல்றதை கேட்டுதான் நம்ம பிரேயர்ல வந்து உட்காடுறோம். ஆவி சொல்றதை கேட்டுதான் நம்ம சர்ச்சுக்கு போகணும்னு நினைக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தைய நம்பு 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 நம்ம சொல்லுது பாருங்களேன். அது உள்ள இருந்து ஆவி சொல்லுது. இந்த ஆத்துமா அந்த நடுவுல சரீரத்துக்கும் ஆவிக்கும் நடுவுல இருந்துகிட்டு இங்கிட்டு சேரலாமா அங்கிட்டு சேரலாமா, இந்த ஆசிலேஷன் முற்றிலுமா 100% இந்த ஆவி கூட சேர்ந்துச்சுன்னா நம்ம ஜெயிச்சிட்டோம். ஆமா, நம்ம மாம்சம் வந்து தோற்கடிக்கப்படுது. சோ அப்படி இருக்கும்போது இந்த ஆத்துமா தான் என்ன பண்ணுது, அளவாயுது. என்ன பண்றதுனே தெரியல, சோர்ந்து போயிடுது. அநேக நேரங்கள்ல ஆவியோடு சேரணும். உண்மையா அது வந்து நம்மளுடைய ஆவியோடு சேர்ந்துருச்சுன்னா நம்ம ஜெயிச்சிடலாம். சோ இந்த ஆத்துமா சோர்ந்து போன நேரங்கள்ல தான் நம்ம அநேக நேரத்துல நம்மள ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிறோம். ரொம்ப நம்ம சோர்ந்து போய் ஒரு வறட்சிக்கு போயிடுது. இன்னைக்கு எப்படிப்பட்டதா இருக்கு நம்மளுடைய ஆத்துமா? சந்தோஷமா இருக்கா, இல்ல சோர்ந்து போய் இருக்கா, வறட்சிக்கு போயிட்டு இருக்கா, இல்ல மகா வறட்சிக்கு போயிட்டு இருக்கா? நம்ம தான் இன்னைக்கு ஆண்டவர் வந்து ஆராய் சொல்றார். நம்ம சரீரத்துல ஒரு சோர்வு வந்தா, இல்ல ஒரு லீனா ஒரு நபர் வந்த நேரத்துல அந்த பாப்பா வரும்போது, ஏன் பாப்பா சரியா சாப்பிட மாட்டியா, நல்லா சாப்பிடு. நம்ம சரீர பசிக்கு நல்லா சாப்பிடணும், தண்ணி நல்லா குடிக்கணும், தாகத்துக்கு அப்பதான் ஸ்ட்ரென்த்தா இருக்க முடியும், ஹெல்த்தியா இருக்க முடியும், வச்சுக்க முடியும் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா நம்மளுடைய ஆத்துமா எப்படிப்பட்டது? எலும்பும் தோலுமா இருக்கிறதா, இல்ல புஷ்டியா இருக்கிறதா? நம்மளுடைய சரீரத்துக்கு அவ்வளவு அக்கறை காட்டுகிற நாம ஏன் நம்ம ஆத்துமாவுக்கு அக்கறை காட்டுறது இல்ல? அது வறட்சியில போகுது அப்படின்னு தெரிந்தும் ஏன் எந்த முயற்சி நம்ம எடுக்கிறது இல்ல? ஆண்டவர் சொல்றாரு, என் மகனே மகளே, இது ஆபத்துப்பா. நீ மண்ணுக்குள்ள போற வரைக்கும் தான் உன் சரீரம் உனக்கு தேவை. ஆனா அதுக்கப்புறம் நித்தியமா என்னோடு கூட இருக்க போவது இந்த ஆத்துமா. அதற்கு நீ முக்கியத்துவம் கொடு. ஆத்தும செழிப்பு என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்லுவாரு, அவர் என் ஆத்துமாவை தேற்றி, அனுதினமும் என்னுடைய ஆத்துமாவை அவர் தேற்றணும். தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில நடத்துறாரு. இன்றைய நாட்கள் அநேகர் தங்கள் காண்கிற சரீரத்திற்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை காண முடியாத ஆத்துமாவுக்கு கொடுக்கறது இல்ல. அழிந்து போகும் சரீரத்தை விட நித்தியமாய் தேவனோடு வாழ போகும் இந்த ஆத்துமா விலையேற பெற்றது. தேவன் தந்தை இந்த ஆத்துமாவை எப்போதும் செழிப்புள்ளதாக வைத்துக் கொள்ள வேண்டும். இன்னைக்கு ஆவியானவர் அதற்காக தான் வந்திருக்கிறார். ஆமே, ஆத்துமா செழிப்புள்ளதா இருக்கணும் எப்பொழுதும். ஆத்துமா வறட்சியோ ஆத்துமாவில் சோர்வோ உண்டானால் ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேறி போக முடியாது. அல்லேலூயா. ஒரு தேசத்துல பஞ்சம் வருதுன்னு வைங்களேன், என்ன நடக்கும்? ஒரு உணவு பற்றாக்குறை இருக்கும், தண்ணீர் கிடைக்காது, ஜனங்கள் வேற தேசத்தை நோக்கி மூவ் பண்ணுவாங்க. இந்த 3 காரியங்கள் நடக்கும், அப்படிதானே? அது மாதிரி ஒரு ஆத்மா வறட்சியில போயிடுச்சுன்னா என்ன நடக்கும்னா, வசனம் இருக்காது, ஜெபிக்க மாட்டோம் நம்ம, இல்ல வசனம் இருக்காது, ஜீவ தண்ணீர் ஆவியானவர் இருக்க மாட்டாரு, ஆவியானவரை தேட மாட்டோம், இல்ல நம்ம அந்த கனெக்ஷனை அற்று போயிடும். எங்க ஆறுதல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மனுஷங்களை தேடி அலைந்து திரிவோம். உண்மை அதுதானே? நிம்மதி இல்லைங்க. எப்படியாவது யார்கிட்டயாவது நம்ம பேசலாமா, அவங்கள்ட்ட பேசினா சந்தோஷம் கிடைக்குமா, இல்ல இவங்கள பார்த்தா சந்தோஷம் கிடைக்குமா, இல்ல இந்த ஊழியர்ட்ட போய் ஜோம் பண்ணா சந்தோஷம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்றோம்? அந்த சோர்வு வந்த உடனே ஜீவ அப்பா இருக்காது, ஜீவ தண்ணீர் இருக்காது, ஆறுதலை தேடி அழைந்து திரிவோம். ஆனா நானே ஜீவ அப்பம் என்று சொன்ன தேவனுடைய வார்த்தைகளை நமக்குள் வைத்திருக்கும் போது, ஆவியானுடைய அபிஷேகம் நமக்குள்ள அதை அதை புதுப்பித்து கொள்ளும் போது நம்ம அழைந்து திரிய மாட்டோம். நம்மை தேடிதான் அநேகர் ஆறுதலுக்கும் சந்தோஷத்துக்கும் வருவாங்க. எத்தனை பேர் நீங்க சொல்ல முடியும்? என்னன்னே தெரியல சிஸ்டர், ஆனா நான் ஆபீஸ்லயா இருக்கலாம், வேலையின் பகுதியா இருக்கலாம், இல்ல வீட்டு பக்கத்துல இருக்கிறவங்களா இருக்கலாம், என்ன தேடி வந்து அவங்க கஷ்டத்தை சொல்லி சொல்லி அழுகுறாங்க. எத்தனை பேருக்கு இந்த உணர்வு? நம்மளை பார்த்தாலே என்ன எழுதி இருக்குன்னு தெரியல, என்ன என்கிட்டயே வந்து அவங்க வந்து அந்த காரியத்தை சொல்றாங்க, அழுகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்ல. ஆண்டவர் அதற்காக தான் நம்மளை வச்சிருக்காரு. மற்றவர்களை ஆற்றி தேற்றும்படியாக தான் நம்மளை ஆண்டவர் தெரிந்தெடுத்து இவ்வளவு பாதையின் வழியாய் நம்மளை கூட்டிட்டு வந்து நம்மளை பலப்படுத்தி, ஒவ்வொரு நாளும் நம்ம சோர்ந்து போனால் நம்ம கூடயே இருந்து தட்டி கொடுத்து இல்ல நம்மளுக்கு இவ்வளவு காரியங்கள் ஆசீர்வாதங்களை கற்றுக் கொடுத்திருப்பது மற்றவர்களை ஆறுதல் படுத்த சந்தோஷப்படுத்த. ஆனா நம்ம அதை மறந்துட்டு என்ன செய்யறோம்? நம்மளே சோகமா, நம்மளே நம்ம ஆவினையும் ஆத்துமாவிலும் மூணுலயுமே சோர்ந்து போய் தான் இருக்கிறோம். எதை கேட்டாலும் சோர்வா தான் இருக்கு இல்ல. நம்ம ஆத்துமா ஆவி நல்லா இருந்தாலும் அந்த சரீரம் ரொம்ப பலவீனம் உள்ளதுங்க, அதனால நான் தூங்கிட்டேன், எனக்கு சோர்வா இருக்கு, எனக்கு அப்படி இருக்குன்றோம். ஏதாவது ஒரு காரியம் சாக்கு போக்கு சொல்ற மாதிரி இல்ல. யாருடைய ஆத்துமாவை கர்த்தர் திருப்தியாக்குறார் என்றால், தவணம் உள்ள ஆத்துமாவை. மானானது நீரோடை வாஞ்சித்து கதறுவது போல, என் தேவனே என் ஆத்துமா உண்மையே தேடுகிறது என்று சொன்ன தாவீதை போல இருப்பவர்களுடைய ஆத்துமாவ
ஏன்னா அவர் சொல்லுவாரு சங்கீதம் 119:25, என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டு இருக்கிறது அது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பீங்க. மண்ணோடு ஒட்டி இருக்குப்பா. மண்ணோடுனா உலகத்தோடு ஒட்டி போயிருச்சு. திடீர்னு ஒரு காரியம் நடக்கும்னு ரொம்ப எதிர்பார்த்தேன்ப்பா. அது பார்த்தா நடக்கல. இல்ல அவங்க அப்படி பேசுவாங்க, இப்படி சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்தே அவங்க சொல்லல. என் குடும்பத்துல இப்படி நடக்கும்னு நான் ரொம்ப நாளா ஜெபிக்கிறேன். அது நடக்கல. இல்ல இந்த உலக காரியங்கள், உலக ஆசீர்வாதத்தையே நினைச்சு நினைச்சு என்னுடைய ஆத்மா எங்க அப்படியே ஒட்டி கிடக்கு. உலகத்தின் ஆசீர்வாதங்களை நான் எதிர்பார்த்த காரியம் நடக்கிற காரியத்துல உலகத்தோடு ஒட்டி போயிருக்குப்பா. அதனால என்னை உயிர்ப்பீங்க அப்படின்னு சொல்லுவார். அதே சங்கீதம் 35:9 சொல்லுவாரு, என் ஆத்துமா கர்த்தரில் களி கூர்ந்து அவருடைய ரட்சிப்பில் மகிழ்ந்திருக்கும். புரிஞ்சுக்கிட்டாருங்க. இந்த உலகத்தோடு ஒட்டி இருக்கிற ஆத்மாவை நீங்க எடுத்துருங்கப்பா, பிரிச்சு எடுத்துருங்க. உங்களோட வந்து ஒட்டணும். இன்னைக்கு ஆத்மா பிணைப்பு இன்னைக்கு அநேக நேரத்துல கிறிஸ்தவர்களே மனுஷங்க மேல அப்படி ஒரு பிணைப்புங்க. அந்த என்னது சோல்மேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு ஆத்தும பிணைப்பு மனுஷங்க அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், ஒரு பழகுறவங்களாகட்டும், அவ்வளோ ஒரு க்ளோஸ். பிரிக்கவே முடியாது. பிள்ளைங்களும் சரி, நம்ம பிள்ளைங்களும் சில பிள்ளைகள்கிட்ட பழகிட்டாங்கன்னா அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை பிரிக்கவே முடியாது. அவங்கள பத்தி ஏதாவது சொன்னா அவங்களுக்கு கோவம் வந்துடும். அப்படிப்பட்ட ஒரு அந்த ஆத்தும பிணைப்பு அவங்க சொல்லுவாங்கல்ல, அப்படி ஒரு க்ளோஸுங்க அவங்க. உயிர் தோழிங்க, உடலும் உயிரும் அப்படி இருக்கிறாங்கங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. சோ நம்மளுடைய ஆத்தும பிணைப்பு எதுல இருக்கு? இன்னைக்கு அநேகருக்கு பொருட்கள் மேல இருக்கு, பணத்து மேல இருக்கு, இல்ல போன் மேல இருக்கு, மிருகங்கள் மேல இருக்கு. அப்படி ஒரு க்ளோஸ். அநேக சொல்லுவாங்க அந்த மிருகங்கள், அந்த பூனை, நாய் மேல எல்லாம் அப்படி ஒரு பைத்தியங்களா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற அது இல்லைன்னா இல்ல. இல்ல அதுகளை நம்மள வந்து ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா இங்க நம்மளுக்கு அப்படியே அடிக்கும், நிம்மதி இருக்காது. நாங்களும் அப்படிதான் சின்ன வயசுல நிறைய வளர்த்துருக்கோம்ல. அது செத்து போச்சு, அந்த நாய் செத்து போச்சு அப்படின்னா அழுன்னு ஸ்கூல்ல போய் உட்காந்து அழுவோம், அப்படி அழுவோம். ஸ்கூலுக்கே லீவ் போடுவோம். இல்ல போனாலும் ஒரு வாரமா அழுதுருக்குறோம். இல்ல அப்ப எல்லாம் நம்மளுக்கு தெரியல. இல்ல இந்த ஆத்ம பிணைப்பு அந்த அளவுக்கு வந்து அட்டாச்சா அதுகளோட போய் ஆண்டவர் அது அது வந்து அது ஒத்துக்கவே இல்லை. நம்மளுடைய ஆத்துமா கர்த்தரோடு தான் பிணைக்கப்பட்டிருக்கணும். இன்னைக்கு வந்து அநேக காரிய பிள்ளைகள் மேல, இல்ல நம்மளுடைய கணவன் மேல, இல்ல வந்து நம்ம பொருட்கள் மற்ற காரியங்கள் மேல பிணைக்கப்பட்டு இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, அது அந்த காரியத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை வரும், நம்ம ஆத்துமா வந்து பாழாப்படும் இல்லையா? முதல் பிணைப்பு நம்ம ஆண்டவரோடு கூட தான் நம்மளுடைய ஆத்துமா இருக்கணும். அப்பதான் இந்த காரியங்களை கர்த்தர் நம்மளுக்கு நடத்தி கொடுப்பார். நம்மளுடைய ஆத்துமா ஆண்டவரோடு கனெக்ட் ஆகணுங்க. அந்த பிணைப்பு அதுலதான் நம்மளுக்கு மாறவே கூடாது. இந்த தாவீது ஆகட்டும், யோசேப் ஆகட்டும், இருக்கிற மோசேவாகட்டும், யோசுவாவாகட்டும், எலியாவாகட்டும், எலிசாவை யாரை வேணா எடுத்துக்கோங்க. அந்த தெய்வ பிள்ளைகள் பவுலாகட்டும், எல்லாருடைய ஆத்துமாவும் கர்த்தரோடு டைட்டா அப்படி பணைஞ்சிருந்ததுங்க. அதனாலதான் ஆண்டவர் என்ன சொன்னாலும் அவருடைய அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியாது பவுல் சொல்றல்ல. எப்படி சொல்ல முடியும்? இந்த ஆத்மா அப்படி வந்து ஆண்டவரோடு கனெக்ட் ஆயிருந்தது. தேவனோடு எப்பொழுது பேசுகிற அனுபவம், எப்பொழுது உறவாடுகிறோம். நம்ம எதை குறிச்சு நம்ம தியானிக்கிறோம், யோசிக்கிறோம். ஒரு நாள்ல யோசிச்சு பாருங்க. எவ்வளவு மணி நேரம் நம்ம ஆண்டவரை யோசிக்கிறோம். எத்தனை தடவை நம்ம இயேசுன்ற நாமத்தை சொல்லியிருக்கோம் ஒரு நாள்ல. இல்ல இல்ல மற்றவர்களை நம்ம நினைக்கிற நினைவுகள், நம்ம பிள்ளைகளை நினைக்கிறது, நம்மளுடைய காரியங்களை யாரெல்லாம் நம்ம எவ்வளவு நேரம் நினைக்கிறோம். நம்ம போனை பார்த்தாலே தெரியும். யாருடைய போட்டோ வச்சிருக்கிறோம், எந்த காரிய ப்ரொஃபைல வச்சிருக்கிறோம். இல்ல யாரை நம்ம மையப்படுத்துறோம்? வசனம் ஆண்டவரை மையப்படுத்தணும்னா வசனம் வச்சிருப்போம், ஆண்டவருடைய காரியங்களை வச்சிருப்போம். இல்ல அதை வச்சே நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம் நம்மளுடைய ஆத்ம பிணைப்பு எந்த அளவுக்கு இருக்கு, யாரு கூட இருக்கு. இல்ல சோ ஆண்டவர் வந்து சொல்றாரு, இன்னும் அவரோடு கூட அந்த பிணைப்புல இருக்கும் போதுதான் இந்த ஆசீர்வாதங்களை உன்னால பெற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா நம்மளுடைய ஆத்மா திடீர்னு சோர்ந்து போயிடுது. அதை புரிந்து கொண்டு தேவ சமூகத்துக்கு ஓடி வந்தோன்னா யார் இல்லாமையும் வாழ்ந்துடலாம். யார் இந்த உலகத்துல இல்லைனாலும் நம்மளால வாழ முடியும். ஆனால் கர்த்தர் இல்லாம வாழ முடியாது. ஆமா, அது உண்மைங்க, சத்தியம். தேவன் இல்லாம ஆண்டவர் ஒரு நாள் உங்களோட பேசாம நம்மளால வாழவே முடியாதுங்க. அவர் கூட இல்லைன்னா நம்ம வாழ்க்கை வேஸ்ட், நரகம்தான். நம்ம அதனால ஆத்துமாவை நீ ரெடி பண்ணிக்கோ. மெல்லமா ஜெபம் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சோர்வு வந்துருச்சு, நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி வருத்தமா இருக்கு, அவங்க பேசுனது கஷ்டமா இருக்கு, இந்த காரியம் நடக்கல கஷ்டமா இருக்கு, தெய்வ சமூகத்துக்கு ஓடிரு. ஃபர்ஸ்ட் சோர்வு வரும்போதே ஓடிரு. நீ ஓடி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே இவங்க சொன்ன காரியம் கஷ்டமா இருக்கு, இந்த காரியம் இந்த 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 விஷயம் என்னை வேதனைப்படுத்துது. ஆண்டவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்கும் போது அடுத்து வரக்கூடிய வறட்சியே நம்ம தவிர்க்கலாம். மகா வறட்சியே தவிர்க்கலாம். ஆமேனா. ஏன்னா அது விட்டுட்டோம் அப்படின்னா மகா வறட்சிக்குள்ள போயிருச்சுன்னு அன்னைக்கு அநேகர் இதுதான் பின்மாற்றம். இதுக்கு பேரு பயங்கரமான பின்மாற்றம். கர்த்தருக்குள்ள வந்தவங்க திடனாய் நிற்க முடியல.
பிரச்சனையை பார்த்து பாடுகளை பார்த்து ஆத்துமா சோர்ந்து போகுது. இந்த சோர்வுல ஆண்டவர்கிட்ட வந்து சரி செஞ்சிருந்தாங்கன்னா ஆண்டவர் சரி பண்ணிடுவாரு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அடுத்து வறட்சி விட்டுறாங்க. மகா வறட்சிக்கு போய் தான் ஆண்டவரே வேணாம்ப்பா, இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையே வேணாம்ப்பா, கிறிஸ்துவே வேணாம்ப்பா அப்படின்ட்டு அநேகர் ஓடுகிறத நம்ம பாக்குறோம். ஏன்னா உலக செழிப்பில் இருக்கும் மனுஷனுக்கு உலகம் கொடுக்கிற பெயர் என்ன தெரியுமா? ஐஸ்வர்யவான். ஆத்தும செழிப்பில் இருக்கும் ஒருவனுக்கு வேதம் கொடுக்கும் பெயர் நீதிமான். ஆமெனா. இந்த நீதிமான் தாங்க பனைய போல செழித்து வளருவான். அவன் ஆத்துமா கர்த்தரை நம்பி திடனா இருக்கும். ஆமெனா. அந்த ஆத்துமா தான் சந்தோஷமா வாழ்ந்தா நம்ம எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்க முடியும் என்று வேதம் சொல்லுது. நம்ம ஆத்துமா வறட்சியில போக போகுதுன்னா அதற்கு முன்பாக சில அறிகுறிகள் நம்மளுக்கு வரும். நிச்சயமா அதை கவனித்து நம்ம சரி செய்து கொண்டோம் என்றால் நம்ம பிழைத்துக் கொள்வோம். வேதத்துல கர்த்தரை அறியாத ஒரு ராஜாவுக்கு தேவன் இந்த காரியத்தை வெளிப்படுத்துகிறார். என்னோட கூட சிந்திப்பீர்களானால் நிச்சயமாய் புரிந்து கொள்ள முடியும். ஆதியாகமம் 41ஆம் அதிகாரத்துல பார்வோன் வந்து ஒரு சொப்பனம் பார்க்கிறார். நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த சொப்பனத்தின் அர்த்தம் என்ன அப்படின்னா, எகிப்துல பஞ்சம் வரப்போகுது. இதை நம்ம எப்படி நம்ம ஆவிக்குரிய காரியத்துல எடுத்துக்கிறது? ஆவிக்குரிய பஞ்சம் வரப்போகுது இல்ல, ஆத்துமால வரக்கூடியதான ஒரு பஞ்சம். அதுதான் இங்க வந்து பார்வோனுக்கு ஆண்டவர் காமிக்கிறாரு. 7 கொழுத்த பசு, அடுத்து பாத்தீங்கன்னா 7 அவலட்சணமான பசுக்கள் தெரியுது. இந்த 7 கொழுத்த பசுக்கள்ல இந்த அவலட்சணமான பசுக்கள் வந்து கொஞ்சம் அது முழுங்கிருச்சா, ஆமா சாப்பிட்டுருது, அப்படிதானே? சோ இவங்க வயிற்றுக்குள்ள போயிற்று என்று தோன்றாமல் முன் இருந்தது போலவே அவலட்சணமாவே இருக்கான். இதை பார்க்கும்போது இப்ப நல்ல பசுக்கள் உடைய இதுக்குள்ள போயிருச்சு. ஆனா வந்து பார்க்கும்போது இந்த அவலட்சணமான பசுக்கள் போலவே இது தோற்றம் அளிக்குது. இத பார்த்த உடனே அவரு முழிச்சிட்டாரு. முழிச்சிட்டு திரும்பமாச்சு ஏதோ ஒரு கெட்ட கனவு போல, நம்மளும் அப்படிதானே திடீர்னு முழிச்சிருவோம் கெட்ட கனவு கண்டு. அப்புறம் திரும்ப அது குறிச்சு உடனே ஒரு ஏன் ஆண்டவர் இந்த கனவு கொடுத்தாரு அப்படின்றத நம்ம யோசிக்கிறது இல்ல. ஒரு ஜோம் பண்ணிட்டு படுக்கணும். ஆண்டவரே எதற்காக இதை காமிச்சீங்கன்னு தெரியலப்பா, எச்சரிப்பா காமிச்சீங்களா, இல்ல வந்து அது என்னோட தொல்லையின் திருச்சினால் வந்த சொப்பனமா, இல்ல சாத்தான் கொடுத்த சொப்பனமா, எதுவா இருந்தாலும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஆண்டோடைய ரத்தத்தினால கழுவுறேன், இந்த கனவை வந்து நான் சபிக்கிறேன் இயேசுவின் நாமத்துல ஒரு ப்ரேயர் பண்ணிட்டு நம்ம படுக்கிறது இல்ல. இங்க அதே மாதிரி பார்வோன்னு திரும்பி படுத்துக்கிட்டா திரும்பவும் கனவு வருது. நிறைமேனியுள்ள ஒரு 7 நல்ல கதிர்கள் ஒரே தாள்ல இருந்து ஓங்கி வளருது. பின்பு சாவியானவைகளும் கீழ்காற்றினால் தீந்து பதறானவைகளுமான 7 கதிர்கள் முளைக்குது. இந்த சாவியான கதிர்கள் 7 நல்ல கதிர்களை விழுங்கி போட்டுருச்சு. நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா, முதல் கனவு வந்த உடனே அவன் பயம் வந்து விழித்து திரும்பவும் படுத்து கொண்டதுனால 2வது ஆண்டவர் ஒரு சொப்பனத்தை காட்ட வேண்டியதா இருந்தது. என்ன, இந்த 7 கொழுத்த பசுக்கள் முதல் கனவுல எதற்கு அடையாளம்? ஜீவனுள்ள காரியங்களுக்கு, ஆவிக்குரிய காரியங்களுக்கு, அதற்கு அடையாளமா இருக்கிறது. எப்படி உன்னுடைய ஆத்துமா இப்ப நல்லா இருக்குப்பா, நீ ஆண்டருடைய வார்த்தையை கேட்டு 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 நீ புஷ்டியா இருக்க, கர்த்தரோடு இணைக்கிற உன் ஆத்தும பிணைப்பு ஆண்டவரோடு இருக்கு, இந்த காரியங்கள் ரொம்ப அருமையா உன் வாழ்க்கையில இருக்கிறதுனால நீ சந்தோஷமா இருந்துட்டு இருக்கிற இப்போ இல்ல. எப்படி நீ வேத வாசிப்புல, உன்னுடைய ஜெபத்துல, சபை கூடுதல்ல, உன்னுடைய துதியில, உன்னுடைய பரிசுத்தத்துல, இந்த 7 வித காரியத்திலையும் நீ நல்லா இருக்க கர்த்தரோடு. ஆமா, நீ உறவாடி இருக்க. திடீர்னு பிசாசு சும்மா இருப்பானா? நம்மளதான் ஒரு லிஸ்ட் எடுத்து வச்சிருக்கான் இல்ல. எப்படிலாம் இவங்களுடைய பரிசுத்தத்தை குலைக்கலாம், எப்படிலாம் இவங்க ஆத்துமால சோர்வை கொண்டு வரலாம், எப்படிலாம் இவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை வந்து கீழே விழ பண்ணிடலாம், மேல ஏற விடக்கூடாது, கர்த்தரோடு இணைய விடக்கூடாது இல்ல, இந்த பிணைப்புல ஒரு விரிசலை கொண்டு வரணும் அப்படின்னு 7 அவலட்சணமான கேவலமான பசுக்கள் வருது. அது என்ன நம்மளுக்கே தெரியும்ல. தேவன் வெறுக்கும் காரியங்கள் நீதிமொழிகளை படிக்கிறோம்ல, 6ஆம் அதிகாரத்துல இருக்கு, 16ல இருந்து 19 வரைக்கும். 7ம் அவருக்கு அருவருப்பானவைகள்னு சொல்லிட்டு மேட்டுமையான கண்டு சில நேரத்துல எப்படி இந்த பெருமை காரியம் உள்ள போகுதுன்னே தெரியலங்கல்ல. நம்மனாலதான் இந்த குடும்பம் நடக்குது, நம்மனாலதான் இந்த நம்ம வேலை நடக்குது இல்ல. நாம இல்லைன்னா இவ ஒரு வயலு வேலை செஞ்சுக்க மாட்டாங்க. இந்த சின்ன சின்ன விஷயத்திலே கூட சில சமயம் இந்த மேட்டிமை நம்மளுக்குள்ள எப்படி உள்ள போகுதுன்னே தெரிய மாட்டேங்குது. அது ஆண்டவர் அருவருக்குறங்கிற விஷயமே அதே சொல்றார், பெருமை. நம்ம நினைக்கிறோம் நம்ம பெருமைப்படலன்னு, ஆனா நம்ம நடக்கிற நடையிலேயே தெரிஞ்சிரும், நம்ம பாக்குற பார்வையிலே தெரிஞ்சிரும். நீங்கெல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு சில நேரத்துல நம்ம பாக்குறதெல்லாம் பார்வையிலே தெரிஞ்சிரும். இந்த பெருமை, பொய் நாவு, குற்றமற்றவர்களுடைய ரத்தம் சிந்தும் கை, தூராலோசனையை பிழைக்கும் இருதயம், தீங்கு செய்வதற்கு விரைந்து ஓடக்கூடிய கால், அபத்தம் பேசும் பொய் சாட்சி, சகோதரர்களுக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்றது. இந்த அவலட்சணமான
காரியங்கள், ஆண்டவர் அருவருக்கிற காரியங்கள் என்னைக்கு இதுல ஒண்ணு உள்ள வந்தாலும் அத்தனையும் கெடுத்து போட்டுருது. டோட்டலா கெடுத்து போட்டுருது இல்ல. ஜீவனுள்ள புஷ்டியா இருந்த ஆத்துமாவ ஒரே நிமிஷத்துலங்க அவ்வளவு விழுங்கி போட்டுருது. இது எங்க ஆரம்பிக்குது? ஒரு நாள் நீங்க ஜெப குறைவு, அதுக்குத்தான் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். ஒரு நாள் கூட ஆண்டவருக்கும் உங்களுக்கு இருக்கிற கனெக்ஷன்ல நீங்க வந்து விட்டுறாதீங்க. ஒரு நாள் ஜெபத்தை விட்டுறாதீங்க. ஒரு நாள் ஐக்கியத்தை விட்டுறாதீங்க. ஒரு நாள் வேதம் வாசிக்க மறந்தாம விட்டுறாதீங்க. இல்ல, ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் இந்த ஆத்துமா வறட்சி வர ஆரம்பிக்கும். ஜாக்கிரதையா இருக்கணும். நம்மளுக்கு இப்ப நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஒரு நாள் தானே, இன்னைக்கு வேதம் வாசிக்கலைன்னா என்ன, நாளைக்கு பாத்துக்கலாமே, இன்னைக்கு ஒரு நாள் ஜெபிக்கலைன்னா என்ன, இல்ல இது ஒரு நாள் ஆர்டர் டைம் கொடுக்கலன்னா என்ன, பாத்துக்கலாம், மெல்ல பாத்துக்கலாம். ஆண்டர் எங்க போயிட போறாரு இல்ல. ஆண்டவர் வந்து நம்மளுக்கு உடனே நம்மள பனிஷ்மெண்ட் பண்ணாதனால நம்மளுக்கு அந்த துணிகரம் வந்துருச்சு. நினைக்கிற கிறிஸ்தவர்களுக்கு அதுதான் பிரச்சனையே. ரொம்ப துணிகரம். துணிகரமா நம்ம வந்து செய்வதற்கு நிறைய பேர் இருக்கிறாங்க இல்ல. சோ இது ஆரம்பிக்கிறதுனால சாத்தானுடைய கிரியைகள் மேலோங்கிடும். ஆவிக்குரிய வீழ்ச்சியை இது காண்பிக்க ஆரம்பிச்சிருது. இத பார்த்தோன்னே அவருக்கு தெரியல, புரியல பார்வோனுக்கு இல்லையா. அடுத்து 2வது முறையும் ஆண்டவர் சொப்பனம் காமிக்கிறார். 7 கதிர்கள், 7 சாவியான கதிர்கள் வந்து இத நல்ல கதிர்களை விழுங்கி போட்டுருச்சு. இதன் அடையாளம் பாத்தீங்கன்னா, உனக்கு ஆரம்பத்துல காமிச்சது ஆவிக்குரிய காரியங்கள் போயிருச்சு. உன் லைஃப்ல இருந்து ஆவிக்குரிய காரியம் போயிருச்சுப்பா. இப்ப நான் காமிக்கிறது உலக ஆசீர்வாதம் போகுது இல்ல. 7 நல்ல கதிர்கள் பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு உலகத்துல ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம் என்ன? சுகம், பலன், ஞானம், ஐஸ்வர்யம், நில ஆஸ்தி சொல்றோம், சமாதானம், ஒரு அதிகாரம் கொடுத்திருக்காரு, ஒரு அந்தஸ்து கொடுத்திருக்காரு. இந்த உலகத்துல இருக்கிற ஆண்டவர் கொடுத்த உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களும் இப்ப காணா போகுது. உனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் உன்னிடத்தில் வந்து அடைய முடியாதபடி பெரும் தடைகள் வரப்போகுது என்பதை உணர்த்துதுங்க. இன்னைக்கு வந்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? ஆவிக்குரிய ஆசீர்வாதம் போக ஆரம்பிச்சுச்சுன்னா கண்டினியூவா சொல்லாமலே உலக ஆசீர்வாதம் பின்னாடியே போயிடும். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ரொம்ப புரிஞ்சுக்கணும். நம்ம நினைக்கிறோம், ஆண்டவர் இல்லாம என்னால வாழ முடியுமே, ஆவிக்குரிய ஆசீர்வாதம் எனக்கு அவசியம் இல்லை, உலக ஆசீர்வாதம் இருந்தா போதும், ஆண்டவரை தேடாட்டியும் பைபிள் படிக்காட்டியும் எனக்கு உலக ஆசீர்வாதம் இருந்தா போதும் நினைப்பது தவறு. என்னைக்கு நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில இடறி போறோமோ, அதுல வறட்சி வருதோ, ஆட்டோமேட்டிக்கா உலக ஆசீர்வாதத்தையும் கூடயே போயிடும், பின்னாடியே போயிடும். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இதுக்காக தான் இந்த இந்த கனவை ஆண்டவர் வந்து பார்வோனுக்கு காண்பித்திருக்கிறார். ஆண்டருடைய பிள்ளைங்க முதல் கனவுலே அலாட் ஆயிடணும். சரியா பைபிள் படிக்க முடியல, பிஸின்னு போறோம், சாக்கு போக்கு சொல்ல ஆரம்பிக்கிறோம், டைம் இல்ல, ப்ரே பண்ண முடியல, உலக காரியத்துக்கு அவ்வளோ ரிஸ்க் எடுத்து ஒவ்வொரு காரியமும் நம்ம பண்றோம். ஆனா ஆண்டவருடைய காரியத்துக்கு நம்மளால உட்கார முடியல. அத்தனை விஷயங்கள் நம்ம வந்து எவ்வளோ நம்ம காரியங்கள் வந்து நம்ம வந்து ஏமாற்றி கொண்டு இருக்கிறோம் ஆண்டவரை இல்ல. எப்ப பாரு தூங்கிட்டு கிடக்குறோம், வேலை செய்ய முடியல இல்ல, ஆண்டவரோட கூட கனெக்ட் ஆக முடியலன்னா சாத்தான் வேலை செய்ய நம்மளே டோர் ஓபன் பண்ணி கொடுத்துருக்கோன்றத மறக்கவே கூடாது. இது போதுமே அவனுக்கு ரொம்ப ஈஸியா உள்ள வந்து எல்லா ஆவிக்குரிய காரியங்களை ஒன்னொன்னா நம்மளை விட்டு எடுத்துட்டு போயிடுவான். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஆவிக்குரிய காரியம் போக போக உலக ஆசீர்வாதம் போயிடுங்க. அதனாலதான் ஆண்டவர் வந்து அந்த வசனத்தை நீ வந்து தெளிவா உன் இருதயத்துல எழுதிக்கோ. முதலாவது நீ தேவனுடைய ராஜ்யத்தை தேடு, ஆவிக்குரிய காரியத்தை தேடு, அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். மற்றது எல்லாமே உனக்கு கூட வரும்னு சொல்றது. ஆனா நம்ம செய்யற காரியம் ஏசாயா 43:22 சொல்லப்படுது, ஆனாலும் யாக்கோபே நீ என்னை நோக்கி கூப்பிடல, இஸ்ரவேலே நீ என்னை குறித்து மனம் சலித்து போனாய் சொல்லிருக்கமா? என்ன ஆண்டவரே வாழ்க்கை, ப்ரேயர் பண்ணி பண்ணி என்ன பிரயோஜனம்? ஒண்ணு நடக்க மாட்டேங்குது. சும்மா ப்ரே பண்ணி போர் அடிக்குது இல்ல, ஒரு மாற்றம் எனக்கும் என் குடும்பத்திலும் நடக்கல, மனசலித்து போயிட்ட இல்ல. ஆண்டவர் இடத்துல சில நேரத்துல பேச மாட்டுறாங்க, ஆண்டவர் டூ விட்டுட்டேங்கிறாங்க இல்ல. தெய்வம் பார்த்து கொண்டு இருக்கிறார், சத்தானையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறான். அவன் வந்து சந்தோஷமா ஆட்டம் போட ஆரம்பிச்சிடும். இதுக்காக தானே நான் ரெடி ஆனேன், நீ ஆண்டோட்ட எப்ப டூ விடுவ அப்படின்னு சொல்லிட்டு இதுக்காக தானே நான் வெயிட் பண்றேன் இல்ல. சோ ஒவ்வொரு ஜீவனுள்ள காரியங்கள்ல ஒன்னொன்னா எடுக்க ஆரம்பிப்பான். ஜெபத்தை குறைக்க வைப்பான், பைபிள் வாசிக்கிறத குறைக்க வைப்பான் இல்ல, ஃபெல்லோஷிப்பை குறைக்க வைப்பான், காணிக்க கொடுக்கறது என்னத்துக்கு காணிக்க போட்டுக்கிட்டு வெறுங்கையில போ அப்படின்னு சொல்லிட்டு, வாயை திறந்து துதிக்க வராது, வாய் மூடியதான் இருக்கும், பரிசுத்தமா கிடையாது, தேவ கட்டளை கீழ்ப்படிதெல்லாம் சுத்தமா கிடையாது.
சோ இது எல்லாமே போக போக அடுத்து வரக்கூடிய அவலட்சணமான காரியங்கள் ஆட்டோமேட்டிக்கா உள்ள வந்துருங்க. எல்லாம் வந்துடும். தேவனுக்கு பிரியமில்லாத செல்போன் ஆகட்டும், உலக கவலையாகட்டும், இல்ல மேக்கப் ஆகட்டும், என்டர்டைம் ஆகட்டும், ஜீவனத்தின் பெருமையாகட்டும், நகையாகட்டும், பணமாகட்டும், டிவி ஆகட்டும், ஊர் சுத்துற காரியமா இருக்கட்டும், யார்கிட்ட மனுஷன்ட்ட பல மணி நேரம் பேசுற காரியமா இருக்கட்டும், தேவையில்லாத வார்த்தைகளாகட்டும், குறை சொல்றதாகட்டும், குற்றம் சொல்றதாகட்டும், சொல்லாமலே இவங்கெல்லாம் வருவாங்க. நம்ம அழைக்காமலே வரக்கூடிய விருந்தாளிகள் இவங்கெல்லாம் வந்துட்டாங்கன்னா டோட்டலா நம்மளுடைய ஆவிக்குரிய காரியம் எல்லாம் அழிஞ்சு போயிடும். முதல் அறிகுறி தேவனை தேடுவதுல நிர்விசாரம் வந்துடும். மனம் சலிச்சு போயிடும். தாகம் இருக்காது. பரவாயில்ல, இப்ப என்ன ஜெபிக்கலன்னா இப்ப என்ன, இப்ப நான் வேதம் வாசிக்கலன்னா நம்ம பிள்ளைங்க கேட்பாங்கல்ல, இப்ப என்ன இன்னைக்கு ஒரு நாள் வாசிக்கல, இப்ப என்ன என்ன பிரச்சனை, அந்த மாதிரி ஆயிடும். இல்ல அதெல்லாம் பாத்துக்கலாம், மெல்ல பாத்துக்கலாம். எல்லாம் இருந்தும் ஒரு அதுக்கப்புறம் சந்தோஷம் இருக்காது. ஏதோ ஆனா மனசு ஒரு கஷ்டமா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கும். அடுத்து 2வது ஸ்டேஜ் பாத்தீங்கன்னா மனம் கலங்கி போயிட்டே இருக்கும். சின்ன சின்ன விஷயங்கள். அப்புறம் ஆண்டவரே, நான் உங்களை தானே நேசிச்சேன், உங்களை தானே நான் இது பண்ணேன், ஏன் என்னுடைய குடும்பத்துல மட்டும் இப்படி பிரச்சனை. அடுத்து இதுதான் பார்வோன் கனவை கண்டு மனம் கலங்கி போய் என்ன பண்றாருன்னா, மந்திரவாதிகள் சாஸ்திரிகளை அழைச்சு கேட்கிறாரு. மனசு கஷ்டமா இருக்குப்பா, இந்த கனவு பார்த்ததுல இருந்தே மனசு ரொம்ப வேதனையா இருக்கு, ஆத்மா சோர்ந்து போயிருச்சு. இன்னைக்கு அநேகர் அப்படித்தானே, நிறைய காரியங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில பிரச்சனை வந்துருச்சு, அடுத்து உலக வாழ்க்கையில பிரச்சனை வந்த உடனே யாரை தேடி போறோம், இவன் மாதிரி தான், இல்ல மந்திரவாதிகளும் சாஸ்திரிகளையும் தான். ஊழியர்களை தேடி, நம்ம ஒரு பாஷையில சொல்லணும்னா, ஆமா, வல்லமையான வரம் பெற்ற ஊழியர்களை தேடி எல்லாரும் நம்ம என்ன பண்றோம், அங்க போய் அவங்ககிட்ட 2 தலையை கொடுத்துட்டு வந்தா, இல்ல ஒரு 7 நாள் உபவாசம் போட்டா, அவங்கள்ட்ட ப்ரே பண்ணா சரியா போயிடும். இல்ல அப்படிதான் வந்து இன்னைக்கு அநேகர் அழிஞ்சிட்டு இருக்கிறாங்க. கர்த்தரை தேடுவதை மறந்துட்டு ஊழியர்களை தேடி இன்னைக்கு அழிஞ்சு எல்லாரும் போய் நேரத்தை வீணாக்கி கொண்டு இருக்கிறாங்க. நம்ம தேவனுடைய பிள்ளைகள் என்பதால் நமக்கே என்ன குறை இருக்கு, தேவன் நம்மகிட்ட எதிர்பார்க்கிற காரியம் என்ன, ஏன் என்னுடைய ஆத்துமாவுல சோர்வு வறட்சி அவைய நமக்கு உணர்த்துவாரா இல்லையா? நிச்சயமாய் உணர்த்துவார். நிச்சயமாய் உணர்த்துவார். எல்லார்கிட்டையும் பேசுறாரு. ஆண்டோடைய சமூகத்துல உட்கார்ந்து, ஏன் ஆண்டவரே எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆத்தும வறட்சி, எதற்காக இந்த ஆவிக்குரிய வறட்சி, எதற்காக இந்த உலகத்தின் காரியத்துல எனக்கு வறட்சி, என்ன காரியம். இல்ல தாவீது அதான் 1 சாமுவேல் 21ஆம் அதிகாரத்துல அவருடைய நாட்கள்ல பஞ்சம், பயங்கரமான ஒரு பஞ்சம், 3 வருஷம். ஆண்டுகிட்ட போய் விசாரிக்கிறாரு, என்னாச்சுப்பா, ஏன் என்னுடைய நாட்கள்ல பஞ்சம் வரணும், நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஆண்டுகிட்ட விசாரிக்கும் போது ஆண்டு சொல்வார், சவுல் நாட்கள்ல நடந்த ஒரு காரியம், கிபியோனியர்களை அவன் கொல்லக்கூடாதுன்னு சொன்ன காரியத்தை அவன் கொன்றுவான், அவனுடைய ரத்த பலி, அந்த காரியத்துக்காக ஓன் நாட்கள்ல பிரச்சனைப்பா ஆண்டு சொல்றாரு. எதுனால, நம்ம பிள்ளைகள்னால குடும்பத்துல பிரச்சனையா, இல்ல நம்மனாலதான் பிரச்சனையா, இல்ல நம்மளுடைய மூதாதையர்கள்னால நம்ம குடும்பத்துல பிரச்சனையா, என்ன காரியம், எதனால இந்த வறட்சி, எதனால இந்த பிரச்சனை, எதனால இப்படி எனக்கு ஒரு அடுத்த பிரச்சனை மேல பிரச்சனை வருது. ஆண்டவரிடத்துல நீங்க விசாரிக்கும் போது எல்லாரு கூடயும் இடைப்படுகிற தேவன், எல்லாருக்கும் சொல்லுகிற தேவன், யாருக்கிட்டையும் போய் நமக்கு கேட்கணும், ஜோசியம் கேட்கணும்னு அவசியமே இல்லை. கர்த்தரிடத்துல அமர்ந்து அவருடைய சமூகத்துல உட்கார்ந்தீங்கன்னா நிச்சயமாய் கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துவார். அடுத்து பார்வோன் என்ன பண்றாரு, பார்வோனுக்கு சொல்றாங்க, யோசேப்புன்னு ஒருத்தர் இருக்காரு, சொப்பனம் சொல்றதுக்கு அர்த்தம் சொல்றவர், அற்புதமா சொல்லுவாரு. உடனே அவர் தேவ தயவு, நான் அவருக்கு வச்சிருக்கிற பேர் என்னன்னா யோசேப்புக்கு தேவ தயவை ரிலீஸ் பண்றாங்க. கர்த்தருடைய சத்தத்தை கேட்பதற்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்துருச்சு, போராட்டம், பார்வோன் தான் நம்மன்னு வைங்களேன், இவ்வளவு பிரச்சனை போராட்டம் வந்த உடனே இப்பயாவது தேவ சமூகத்துக்கு போய் தேவனுடைய சத்தம் கேட்கலாமே, அவர் என்ன சொல்றாருன்னு கேட்கலாமே, ரிலீஸ் பண்றாரு போய். அப்பதான் அதே மாதிரி யோசேப்பு வர்றாரு. சொன்னோடனே அவரு வந்துட்டு அந்த காரியத்தை அவர் அழகா சொல்றாருங்க, ஞானமும் விவேகமுள்ள ஒரு அதிகாரியை முதலாவது நியமிங்க, அவன்தான் வந்து இந்த காரியத்தை அழகா டீல் பண்ணி முடிப்பாரு. இப்ப அந்த அதிகாரி யாரு அப்படின்னா ஆவியானவர். ஆமென். அவர்தான் ஆவியானவர். இந்த தேவ சத்தம் என்ன சொல்லுது, இத்தனை நாள் உனக்கும் ஆவியானவருக்கும் கனெக்ஷன் இல்லாம இருந்துச்சு பாரு, நீ ஆவியானவர் உதாசீனப்படுத்தி துக்கப்படுத்திட்டே இருந்தீல, அந்த ஆவியானவரை உனக்கு சர்வ அதிகாரியாய் நியமி. ஆமே. சில பேர் அவரை கெஸ்டா தான் வச்சிருக்கோம். அப்பப்ப தேவைப்பட்டா ஹெல்ப் வேணும்னா கூப்பிடுறது, இல்லைன்னா அவர் பற்றிய நினைப்பே, ஆவியானவர் பற்றிய நினைப்பே இருக்காது. இல்ல வேதம் சொல்லுது 40வது வசனத்துல, நீ என் அரண்மனைக்கு அதிகாரியா இருப்பாய், உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள், தேசத்தில் உள்ளவர்கள் ஒருவனும் உன் உத்தரவில்லாமல் தன் கையை ஆயிலும் காலை ஆயிலும் அசைக்க கூடாது அப்படின்னு சொல்லி பார்வோன்னு யோசிப்பு பாச, உன்னைய விட ஒரு நல்ல ஆவி உள்ளவன் யாரும் இல்லப்பா, நீதான் அதிகாரியா இருக்கணும். அங்க அந்த காரியம் நடக்குது. இங்க ஆவியானவர் ஆண்டவர் என்ன சொல்லி தர்றாரு, உனக்கு உன்னோட கனெக்ஷன் இல்லாம இவ்வளவு நாள் இருந்தார்ல, அந்த ஆவியானவரை நீ வந்து சர்வ அதிகாரியாய் நீ நியமி.
நீ உன்னோட யோசனைக்கும் உன்னுடைய மாம்சத்துக்கும் முற்றுப்புள்ளி வை. நீயா செய்யணும்னு நினைச்சு போராடாத. அவரு உனக்கு சர்வாதி. அவர் அன்றி நீ கையும் அசைக்க கூடாது, காலையும் அசைக்க கூடாது. அப்படின்னா சர்வ அதிகாரியா நீ வச்சுக்கோ. நம்மில் இருக்கும் ஆவியானவரை சர்வத்துக்கும் அதிகாரியாய் அவரை மீறி ஒண்ணு செய்யக்கூடாது. இங்க போனா போகணும், இங்க வானா வரணும். அவர் என்ன சொல்றாரோ அதற்கு அப்படியே கீழ்ப்படியணும். நம்மை முற்றிலும் ஆளுகிற ஆவியானவர் ஞானமுள்ள ஆவியானவர். முழு அதிகாரத்தையும் அவர் கரத்துல கொடுக்கும் போதுதான் நம்மளுடைய வறட்சியிலிருந்து, ஆத்மா வறட்சியிலிருந்து எடுத்து செழிப்பின் பாதையில் இந்த வாக்கு தத்துவத்தை அவரால் நிறைவேற்றி கொடுக்க முடியும். நம்மளுடைய ஆத்துமாவை மகா வறட்சியான நாட்களிலும் திருப்தியாக்க அவரால் மட்டும்தாங்க முடியும். நம்மளுடைய வாழ்க்கையில போராட்டங்கள், பாடுகள், பிரச்சனைகள் எல்லாமே வரும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாய் வருது. உண்மைதானே? எல்லாம் இப்ப பிரச்சனை இல்லாத யாராவது ஒருத்தர் சொல்லுங்க அப்படின்னா யாராவது சொல்ல முடியுமா? எனக்கு வாழ்க்கையில பிரச்சனையே இல்லைங்க, போராட்டமே இல்லைங்க, எனக்கு கவலையே இல்லைங்க, என் ஆத்துமா ரொம்ப சூப்பரா இருக்குங்க, யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? எல்லார் குடும்பத்திலும் பிரச்சனை, எல்லார் குடும்பத்திலும் விதவிதமான பிரச்சனைகள். சத்ருவின் போராட்டம் கிரியை இருந்துட்டு தான் இருக்கு நம்ம உயிரோடு இருக்கிற வரைக்கும். நம்ம வாழ்க்கையில இருந்துட்டு தான் இருக்கும். ஆனா இது எல்லாமே எப்படி நம்ம டேக் ஓவர் பண்ணி நம்ம இதை மேற்கொள்ளணும் அப்படின்னா ஆவியானவர் இருக்கணும். நம்ம ஹேண்டில் பண்ணோம்னா தோற்று போயிடுவோம், சலித்து துவண்டு போயிடுவோம். அவர் கரத்தில் இருக்கும்போது அவர் பொறுப்பேற்றுக் கொள்வார். ஒண்ணு தெரியுமா? யோசேப்புக்கு எகிப்துல என்ன பேர்னா அடிமை. ஆனா போத்திபார் வீட்டுல இருக்கும்போது சகல அதிகாரமும் இருந்தது. நம்ம கர்த்தருடைய கரத்துல அடங்கி அடிமை போல இருந்தோம் என்றால் நம்மை தாழ்த்தி உலகத்தின் பார்வையில நம்மை அதிகாரியாய் அவர் வைப்பார். ஆமே. அவர் சொன்னாரு ஃபர்ஸ்ட் காரியம், ஒரு அதிகாரியை நியமிங்க. அடுத்து என்ன சொன்னாரு? 7 வருஷம் செழிப்பு இருக்குங்க, 7 வருஷம் பஞ்சம் இருக்குங்க, அதனால நீங்க என்ன பண்ணுங்க, தானியத்தை சேர்த்து வைங்க. 2வது காரியம். ஆமேனா? அற்புதமான ஒரு காரியத்தை ஆவியானவர் இன்னைக்கு நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறார். அப்பதான் நம்ம பஞ்ச காலத்துல கஷ்டப்பட மாட்டோம். ஆவியானவர் உள்ள வந்துட்டாருன்னா நம்மளுக்கு பஞ்ச காலமே இல்லை. உண்மை அதுதானே? எதுக்குமே பஞ்சம் கிடையாது. இது அர்த்தம் என்ன? நீ வேத வசனத்தை அனுதினமும் நம்ம கேட்கிறோம். அதனாலதான் மனப்பாடம் பண்ணி நம்ம அதுல இருதய பலகையில நம்மளுடைய உச்சந்தல இந்த முடியில இருந்து உள்ளங்கால் பாதரகை வரைக்கும் வசனம் தாங்க இருக்கணும். வார்த்தையினால நிரப்பப்படணும். இதுதான் ஆவியானவர் சொல்றாரு. நான் உன்னை ஆண்டு கொண்டுட்டேன்னா வார்த்தையினாலும் நிரப்ப ஆரம்பிச்சிருவேன். ஆமேனா? வார்த்தை ஆனவரும் பரிசுத்த ஆவியானவரும் நம்ம கூடயே இருக்கும்போது எப்படிங்க பஞ்சம் வரும்? இல்ல, வேத வசனத்தை உன் இருதயமாகிய பலகையில நீ எழுதிக்கோ. தாவீது சொல்றாரு, என் இருதயத்தில் உன் வாக்கை வைத்தேன். அவர் வார்த்தைகள் ஜீவன் உள்ளது, வல்லமை உள்ளது. அதனாலதான் மனப்பாடம் செய்யறோம், எழுதுறோம். ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கையில பஞ்ச காலம் வரப்போகுது. இப்ப 7 வருஷம் நம்மளுக்கு ரொம்ப புஷ்டியான வருஷங்கள், இப்படி கிருபை நாட்கள் இப்படி எடுத்துக்கலாமே. இப்ப இருக்கிற நாட்கள் கிருபை நாட்கள். வசனம் சூப்பரா கிடைக்குது. நான் உங்களுக்கு இன்னொரு நாள் நான் ஒரு காரியத்தை நான் காண்பிக்கிறேன், ஒரு வீடியோ காமிக்கிறேன். ஏன்னா அடுத்து இந்த ரகசிய வருகை முடிஞ்ச உடனே வசனம் கிடைக்காத பஞ்ச நாட்கள் வரப்போகுது. 5 நாட்கள் வசனம் எங்க போனாலும் கிடைக்காது. வேதத்துல வார்த்தைகளே இருக்காது, வசனமே இருக்காது. தேடி அலைஞ்சு ஓடுவாங்களாம். எங்க வசனம் கிடைக்கும்? வசனம் இருக்கா? உன்கிட்ட வசனம் இருக்கா? உன்கிட்ட பைபிள் இருக்கா? உன் பைபிளை திறந்து பாரு, அதுல வார்த்தை இருக்கான்னு பாரு, உன்னோட இதை பாரு. தேடி அலைவாங்க, காணா போயிடும். நம்ம ஆவியானவர் நம்மளோடு கூட அவர் வந்துட்டாருன்னா இந்த இருக்கிற வேதங்கள்ல இருக்கிற வார்த்தைகள் எல்லாம் காணா போயிடும். எங்கேயும் வசனம் கிடைக்காது, வார்த்தைகள் கிடைக்காது, சத்தியம் கிடைக்காது. அப்பேற்பட்ட பஞ்ச காலம் வரப்போகிறது. சாப்பாடு பஞ்ச காலம் இல்ல, வசனம் கிடைக்காத பஞ்ச காலம். இந்த பஞ்ச காலத்துல நம்ம பிழைத்திருக்க வேண்டும் என்றால் தேவ வார்த்தைகள் நம்ம இருதயங்கள்ல நிரம்பி இருக்கணுங்க, நிரம்பி இருக்கணும். அப்படி இருந்தால்தான் அந்நாட்களில் நம்மளுடைய ஆத்துமாவை வறட்சி அடையாமல் செழிப்பாக வைத்திருக்க ஆண்டவர்னால முடியும். ஏன்னா நம்ம எல்லாருக்குமே எக்ஸ்பைரி இருக்கு. உண்மைதானே? நம்மளுக்கு இருக்கு. நம்ம வாங்குற எல்லா திங்ஸ்க்குமே எக்ஸ்பைரின்னு ஒண்ணு எழுதி வச்சிருக்கான் இல்ல. ஆனா ஒரே ஒரு காரியத்துக்கு தான் எக்ஸ்பைரியே கிடையாது, தேவனுடைய வார்த்தை. வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் கர்த்தருடைய வார்த்தைகளோ ஒரு நாளும் ஒழிந்து போகாது. அப்போ அந்த வார்த்தையினால நம்மளுடைய ஆத்துமா, நம்மளுடைய ஆவி, நம்மளுடைய சரீரம் நிரப்பப்படுமானால் நிச்சயமாவே இந்த வறட்சியிலிருந்து கர்த்தர் நம்மை மீட்டெடுக்க அவர்னால முடியுங்க. முதலாவது பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்பணும். 2வது அவருடைய வார்த்தையினால நம்ம நிரப்பப்படணும். சோ இந்த 2 காரியங்களும் நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கும்போது நிச்சயமா இந்த 2ம் நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கணும்னா தேவ சமூகத்துக்கு போய் உட்காரணும். உட்கார்ந்தாதான் கிடைக்கும்.
தேவ சத்தம் அப்பதான் கேட்கும். தேவ சத்தத்தை நம்ம கேட்க ஆரம்பிக்க ஆரம்பிக்க ஆவியானவர் நம்மளை நிரப்ப நிரப்ப தேவனுடைய வார்த்தை நம்மளுக்குள்ள முற்றிலுமாய் ஆட்கொள்ள நிச்சயமா இந்த ஆத்தும வறட்சியிலிருந்து ஆண்டவர் நம்மளை டோட்டலா ரிலீஃப் பண்ணிடுவார். சோ அப்ப ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களும் நம்மளுக்கு தங்கும், உலக ஆசீர்வாதத்தையும் நம்மளால தக்க வைத்துக் கொள்ள முடியும். நிச்சயமாய் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து பெரிய காரியங்களை அவனால செய்ய முடியும். ஆமேனா. நம்ம ஆத்துமா சோர்வுறாமல் வளர்ச்சி அடையாமல் இருக்க வேண்டுமானால் நம்ம பரிசுத்த ஆவியினால அனுதினமும் நிரப்பப்படுகிற அந்த அபிஷேகத்தோடு இருக்கிற அனுபவம், தேவ வார்த்தையினால நம்முடைய இருதயம் நிரப்பப்பட்டு கொண்டே இருக்கணும். நிரம்பி வழிகிற ஒரு அனுபவம் இன்றைய நாட்கள்ல நமக்குள்ள இருக்கும்போது சாத்தானால நம்ம கிட்டேயே வர முடியாதுங்க. கிட்டே வர முடியாது. எந்த அவலட்சணமான பசுக்களோ எந்த சாவியான கதிர்களோ நம்மளுடைய வாழ்க்கையில அனுமதிக்கவே மாட்டார் ஆண்டவரும், நம்மளும் விட மாட்டோம். ஏன்னா எப்பொழுதும் ஆண்டுடைய ஆவியினால வார்த்தையினால இயேசுவானவர் அப்படிதானங்க இருந்தாரு இந்த பூமியில. எப்படி அவரும் மாம்ச ரத்தத்துல தானே வந்தாரு. அற்புதமான ஒரு வசனம் இருக்கு, ரோமர்ல இருக்கு. அவரு மாம்ச சாயலை பெற்றிருக்கும் போது எப்படி இந்த காரியங்களை நம்மளுக்கு வந்த மாதிரியான போராட்டங்கள் இருக்கும், நம்மளுக்கு வந்துதான பாடுகள் இருக்கும் இல்ல. இந்த இச்சைகளை காரியங்களை அத்தனையும் அவர்னால ஜெயிக்க முடிந்தது என்றால், ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை இயேசுவானவர் இந்த பூமியில வாழ முடிந்தது என்றால் என்ன அப்படின்னா, பரிசுத்த ஆவினால கம்ப்ளீட்டா அவர் தான் இயக்குனாரு இல்ல. ஆவியானவர் தான் கலிலேயாவுக்கு அவர் தான் கூட்டிட்டு போவாரு. கல்லறிய வரும்போது காணா பண்ணிடுவாரு ஆண்டவரை இல்ல. ஒவ்வொரு இடத்துலயும் ஆவியானவருடைய வழிநடத்துதல் பாருங்க, ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அவர் தான் எல்லாமே செய்வாரு. கூட பாடுகள் படும்போதும் உயிர்த்தெழும் போதும் எல்லா இடத்திலும் அவருடைய பங்கு இருக்கும் ஆவியானவர். அது மட்டும் இல்ல, பரிசுத்த ஆவியினாலும் வார்த்தையினாலும் நிரப்பப்பட்டவராய். ஆமென். இந்த ரெண்டு காரியமே இன்னைக்கு நம்மளுடைய நாட்கள்ல இருந்துச்சு. நம்ம வாழ்கிற இந்த நாட்கள்ல நம்மளும் இப்படிப்பட்ட அனுபவத்துல இயேசுப்பா மாதிரி நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா நிச்சயமாய் இந்த காரியங்களை ஜெயிக்க முடியும், பாடுகளை ஜெயிக்க முடியும், அந்த வறட்சிகளை ஜெயிக்க முடியும், பிரச்சனைகளை ஜெயிக்க முடியும், பிசாசின் தந்திரங்களை ஜெயிக்க முடியும்னு ஆண்டவர் சொல்றார். எத்தனை பேர் இப்படிப்பட்ட ஒரு காரியத்துக்குள்ளாய் வரணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க? நம்ம ஆத்துமாவை திருப்தியாக்குவதும் தேற்றுவதும் செழிப்பாக்குவதும் பாதுகாப்பதும் சுகமாய் வாழ செய்வதும் எல்லாமே நம்மளுடைய ஆண்டுடைய கருத்துல இருக்கு. தேவன் தந்த ஆத்துமாவை சோர்வுக்குள்ளாகாதபடி, வறட்சி உண்டாகாதபடி பத்திரமாய் ஜாக்கிரதையாய் தேவ வசனத்தினால காத்து பரிசுத்த ஆவின் நிறைவினால அனுதினமும் நிரம்பி தேவ பிரசன்னத்துல எப்பொழுதும் இருக்கும்போது நம்மளுடைய ஆத்துமா நம்ம கர்த்தரில் களி கூர்ந்து அவருடைய ரட்சிப்பில் மகிழ்ந்திருக்கும். ஆமேன், ஆமேன், ஆமேன். நம்மளுடைய ஆத்துமாவுல திருப்தியான சுகமாய் வாழ்கிற நம்ம அடுத்து என்ன பண்ண ஆரம்பிப்போம்னா, ரட்சிக்கப்படாத அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்க ஆரம்பிப்போம் இல்ல. அற்புதமாய், ஏன்னா நம்மளுடைய ஆத்மாவுக்கு ஒரு 5 காரியம் கண்டிப்பா தேவை. நம்மளுடைய ஆத்மா ரட்சிப்பு வேணும், ஆத்ம சந்தோஷம் வேணும், ஆத்ம பலன் வேணும், ஆத்ம சுகம் வேணும், ஆத்ம செழிப்பு வேணும். இந்த 5 காரியங்கள் நம்மளுடைய ஆத்மாவுல இருக்கும்போது நம்ம மற்றவர்களுக்காக நம்ம ஆட்டோமேட்டிக்கா ஜெபிக்க ஆரம்பிச்சிருவோம். ஆமீன். தூர தேசத்திலிருந்து வரும் நற்செய்தி விடாய்த்த ஆத்துமாவுக்கு கிடைக்கும் குளிர்ந்த தண்ணீருக்கு சமானம்னு சொன்ன மாதிரி அந்த நற்செய்தி அறிவிக்கிற காரியம் அநேக விடாய்த்த ஆத்துமாக்கள் உண்டு. சோ அவர்களுக்கு நம்ம சொல்ல ஆரம்பிச்சிருவோம். ஏன்னா நம்மளே சோர்ந்து போய் உட்கார்ந்தோம்னா, சோர்ந்து போன விடாய்த்த ஆத்துமாக்கள் நிறைய இருக்கு, அவர்களை எல்லாம் எழுப்பி விடணுமே இல்ல. அதற்காக தானே ஆண்டவர் நம்மளுக்கு இத்தனை காரியங்களை சொல்லி கொடுக்கிறாரு. சோ நம்ம ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்துல அமர்ந்து பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அவருடைய வார்த்தையினாலும் நிரப்பப்படும் போது நிச்சயமாய் நம்மளுடைய ஆத்துமா ஒரு செழிப்புள்ள ஆத்துமா இருக்கும். எத்தனை பஞ்ச காலங்கள் வந்தாலும் ஆண்டவர் திருப்தியாய் நடத்துவார். அதுதான் மகா வறட்சியான நாட்களிலும் கூட ஆத்துமாவை திருப்தி ஆக்குவாருப்பா. எல்லா காரியத்தையும் அவர் பார்த்துக்குவாரு. சந்தோஷமா இருப்போம். மக்கள் கேட்பாங்க, எப்படி இப்படி ஒரு பாடு, இவ்வளவு வறட்சி, இவ்வளவு பிரச்சனை, இவ்வளவு போராட்டம், உங்க குடும்பமே இவ்வளவு மகா வறட்சிக்குள்ள போயிட்டு இருக்கு, ஆனா இவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க. கர்த்தர் இருக்கிறாங்க. பரிசுத்த ஆவியானவர் என்னை ஆளுகை செய்வது அவருடைய வார்த்தையில நான் நிலைச்சிருக்கிறேன். எப்பொழுது தேவ பிரசன்னத்துல இருக்கிறேன், எப்பொழுது அவருடைய அபிஷேகத்துல நிலைச்சிருக்கேன். அப்ப எனக்கு எந்த சோர்வு இல்லைங்க, எதை குறிச்சுன்னு எனக்கு கவலை இல்லை, அவர் பார்த்துக்குவார். ஆமே. அப்ப ஏற்பட்ட அந்த விசுவாசத்தை கர்த்தர் வர்த்திக்க பண்ணுவார். சோ ஆண்டவருடைய சமூகத்துல எல்லாரும் ஜெபிக்கலாமா, எல்லாரும் ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்கலாம். நம்மளுடைய ஆத்துமா தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபிக்கலாமா. ஆவியானவரே உமக்கு நன்றி அப்பா. என் தகப்பனே உமக்கு நன்றி ஆவியானவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அற்புதமானவரே, ஆச்சரியமானவரே.
ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா இன்னைக்கு ஆத்துமாவுல சோர்ந்து போய் வந்திருக்கலாம்ப்பா. அநேக சோர்ந்து போய் வந்திருக்கிறாங்க. ஏன்பா எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை, ஏன்பா எனக்கு இப்படி ஒரு கஷ்டம், ஏன்பா இத்தனை பாடுகளை நான் சுமந்து கொண்டு இருக்கிறேன், எனக்கு ஏன் இந்த 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 ஜெபத்துக்கு பதில் கொடுக்கலப்பா, ஏன் எனக்கு இந்த கஷ்டங்கள் சோர்ந்துட்டே இருக்கு, என்னை சோர வச்சுட்டே இருக்கு. இன்னைக்கு ஆவியானவர் சொல்றாரு, இல்ல மகளே, இல்ல, நிச்சயமாய் உன்னுடைய ஆத்துமாவை நான் திருப்தி ஆக்குவேன். உன் ஆத்துமாவை நான் திருப்தி ஆக்குவேன். நீ அது வறட்சிக்கு போது நினைக்காத, மகா வறட்சிக்கு போது நினைக்காத. உன் ஆத்துமாவை திருப்திப்படுத்தும்படியா தான் நான் கடந்து வந்திருக்கிறேன். உன் ஆத்துமா மட்டும் இல்ல, உன் சரீரத்தை எழுப்பும்படியாக, ஹalleluya, சுகம் கொடுத்து உன்னை ஆரோக்கியமாக்கும்படியாக தான் நான் கடந்து வந்திருக்கிறேன். என்னை நீ சர்வ அதிகாரியாய் நியமி. உன்னுடைய வாழ்க்கையில, உன்னுடைய குடும்பத்துல நான் அசைவாட இடம் கொடு. ஹalleluya, நான் உன்னுடைய குடும்பத்துல அசைவாடினா எல்லா ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருளும் மாறும். உங்களுடைய ஆத்துமாக்கள் நல்லா நினமுள்ளதாய் சூப்பரா மாறும்னு ஆண்டவர் சொல்றாரு. ஹalleluya. அப்பேற்பட்ட கிருபையை கர்த்தர் கொடுக்கும்படியாய் அவர் கடந்து வந்திருக்கிறாரு. சொல்லுவோமா? ஆவியானவரே, என்னை முற்றிலுமாய் டேக் ஓவர் எடுங்கப்பா, என்னுடைய குடும்பத்தை டேக் ஓவர் எடுங்கப்பா, நீங்க அசைவாடுங்கப்பா. ஆண்டவரே, உம்மால கூடாத காரியம் ஒன்றுமே இல்ல. ஆவியானவரே, எங்களுடைய குடும்பத்துல கண்டிப்பா நீங்க அசைவாடினீங்கன்னா எல்லா பிரச்சனையும், இந்த வறட்சிகள் மாறும் ஆண்டவரே, இந்த வேதனைகள் மாறும் ஆண்டவரே, இந்த பிரச்சனைகள் மாறும் ஆண்டவரே. என் ஆவியானவர் முற்றிலுமாய் கம்ப்ளீட்டாய், அப்பா ஸ்தோத்திரம், என் குடும்பத்தை நீர் நிர்வகிப்பீராக, என் குடும்பத்தை நீர் டேக் ஓவர் பண்ணுவீராக. இனி நாங்கள் அல்ல, இனி நாங்கள் யோசிச்சு எந்த சுயமாய் முடிவெடுப்பது அல்ல. எங்களுடைய வாழ்க்கையில எங்களுடைய சித்தம் எல்லாம் அழிந்து போகட்டும் சுவாமி. அப்பா ஸ்தோத்திரம், என் இயேசு கிறிஸ்துவின் சித்தம் மட்டுமே. அப்பா ஸ்தோத்திரம், என் ஆவியானவர் என்ன நினைக்கிறீரோ அது மட்டும் தான்ப்பா நடத்தணும். என் பிதாவின் சித்தம் மட்டும்தான் எங்க குடும்பத்துல நடக்கணும். அப்பா ஸ்தோத்திரம், எங்களை வழி நடத்துங்க, எங்களை பலப்படுத்துங்க. நீங்க நித்தமும் நடத்துவேன்னு சொன்னீங்களப்பா, நித்தமும் நடத்துங்கப்பா. ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மணி நேரமும், ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு நொடியும் எங்களை நடத்துங்கப்பா. அப்பா நாங்கள் அல்ல, இனி வாழ்வது நாங்கள் அல்ல. பவுல போல நம்ம சொல்லலாமா? வாழ்வது நாங்கள் அல்லப்பா, கிறிஸ்துவே எங்களுக்குள்ள வாழ்றீங்க, என் ஆவியானவர் வாழ்றீங்க. நீங்க தான்ப்பா நடத்தணும். நாங்க யார்கிட்ட பேசணும், எப்படி பேசணும், என்ன செய்யணும், எங்க போகணும், எல்லாவற்றையும் உங்க அனுமதி இல்லாம நாங்க கையையோ காலையோ அசைக்க கூடாது. நீங்க தான் சர்வ அதிகாரியா எங்களுக்குள்ள வாசம் பண்ணி குடும்பத்துக்குள்ள நீங்க தான்ப்பா அதிகாரி, நீங்க தான்ப்பா அதிகாரி, நீங்க தான்ப்பா குடும்பத்தின் தலைவர். அப்பா நீங்க நடத்துங்க, எங்க குடும்பத்தை நடத்துங்க, எங்க பிள்ளைகளை பாத்துக்குங்கப்பா, எங்க பிள்ளைகளை பாத்துக்குங்கப்பா. அப்பா ஸ்தோத்திரம், அப்பா எங்களுடைய பிள்ளைகளுடைய பாவங்களை மன்னிச்சிருங்கப்பா. அப்பா ஸ்தோத்திரம், அவங்களை அறிந்தோ அறியாமலோ செய்த எல்லா தவறுகளை கர்த்தர் மன்னிச்சிருங்கப்பா. அப்பா ஸ்தோத்திரம், எப்ராவை பார்த்து நீங்க சொல்லுவீங்க, எகிப்தியனை பார்த்தாலும் கூட போயிடுறான், அசீரியனை பார்த்தாலும் கூட போயிடுறான். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், எவ்வளவு வேதனையா சொல்றீங்க இன்னைக்கு. ஆண்டவரே, அநேக குடும்பங்கள்ல பிள்ளைங்க, ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே, அப்பா மற்ற உலக பிள்ளைகளை பார்த்தாலும் கூட போயிடுறாங்க, ஆண்டவர் பிள்ளைகளை பார்த்தாலும் கூட போயிடுறாங்க. எது தப்பு ரைட்டுன்றது அவங்களால அனலைஸ் பண்ண முடியல. அப்பா ஸ்தோத்திரம், எல்லாரையும் நம்புற பிள்ளைங்கப்பா. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே, அப்பா எங்க பிள்ளைங்களை காப்பாற்றுங்க, எங்க பிள்ளைகளை காப்பாற்றுங்க. அப்பா ஸ்தோத்திரம், என் சுதந்திரத்தை கர்த்தர் காப்பாற்றுகிறீர் என்று வார்த்தை சொல்லுதே சாமி. அப்பா பிள்ளைகள் கர்த்தரால் ஒரு சுதந்திரம்னு சொல்லியிருக்கீங்களப்பா. அப்பா சுதந்திரத்தை காப்பாற்றுகிற பொறுப்பு உங்களுக்கு தான்ப்பா இருக்கு. என் தகப்பன், என் ஆவியானவர் எங்கள் பிள்ளைகள் மேல அசைவாடுங்க, எங்க பிள்ளைகள் மேல அசைவாடுங்க. அவர்களுடைய ஒழுங்கின்மையை சரி பண்ணுங்கப்பா, அவங்களுடைய வெறுமையை சரி பண்ணுங்கப்பா, அவங்களுடைய இருளை சரி பண்ணுங்கப்பா. ஆவியானவர் தான்ப்பா, ஆண்டவரே நீங்க தான்ப்பா சரி செய்ய முடியும், நீங்க தான்ப்பா ஒன்று சேர்க்க முடியும், நீங்க தான்ப்பா பிள்ளைகளை வாழ வச்சு அழகு பார்க்க முடியும். அப்பா தயவாய் நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோம். குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய பாவங்களுக்காய் மன்னிப்பு கேட்கிறோம். ஒவ்வொருவர் மேலும் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், எல்லா வறட்சிகளும் சரியாகட்டும், எல்லா வறட்சிகளும் சரியாகட்டும். அப்பா ஸ்தோத்திரம், இயேசுவின் ரத்தம் தெளிக்கிறோம் சுவாமி. குடும்பத்துல தெளிக்கிறோம், பிள்ளைகள் மேல தெளிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், எல்லா பொருட்கள் மேல தெளிக்கிறோம், எல்லா நன்மையான உலக ஆசீர்வாதங்கள் மேல தெளிக்கிறோம். கர்த்தர் கொடுத்த அத்தனை ஆசீர்வாதங்கள் மேல தெளிக்கிறோம் சுவாமி. இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம் அப்பா. அப்பா ஸ்தோத்திரம், ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், ஆவிக்குரிய ஆண்டவரே வறட்சியோ இல்ல உலக காரியத்துல வறட்சியோ வந்து விடாதபடி கர்த்தர் ஆண்டவரை நிறைவாய் பூமிக்குரிய ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினால் நிரப்பி ஆசீர்வதித்து எங்களை நடத்துங்கப்பா. அப்பா உம்முடைய வார்த்தையினாலும் எங்களை நிரப்பி நடத்துங்க. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் அற்புதமாய் வார்த்தையை கொடுக்குறீங்க ஆண்டவரே. அப்பா அந்த வார்த்தையில நாங்கள் ஊன்ற கட்டப்பட்டவர்களாய், அப்பா மாளிகையாய் நாங்கள் எழும்ப கர்த்தர் கிருபைகளை கொடுக்க வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். விசுவாசித்து நாங்கள் ஏற்றுக்கொள்ள கர்த்தர் தாமே கிருபைகளை கொடுங்க சுவாமி. அப்பா உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. எப்பொழுதும் தேவ சமூகத்துல நாங்கள் காத்திருந்து செபிக்கிற பிள்ளைகளா இருக்க உதவி செய்யுங்க. தாவீது சொன்னது போல, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தேங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்துக்கு ரட்சிப்பும்
என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். இந்த அனுபவம் வந்துருச்சுன்னா போதுங்க, நம்ம ஆத்துமாவை பார்த்து நம்மளே பேச ஆரம்பிச்சிருவோம். சோர்வு வரும்போது, கவலை வரும்போது, நம்மளே நம்மளுடைய ஆத்மாவை பார்த்து சொல்லணும், ஏன் நீ கலங்குற, நீ ஏன் தேங்குற, உன் தேவன் இருக்கிறார்ல, உன் தேவன் பக்கத்துல இருக்கிறார்ல, அவரை நோக்கி நீ காத்துரு, அவர்தான் ரட்சிப்பர், அவர்தான் நமக்கு எல்லாமே. நீ கவலைப்படாத, சீக்கிரமா சரியாயிடும். எல்லாமே ஆண்டு சரி பண்றதுக்கு நம்ம கூட தான் இருக்கார். நம்மளுடைய குடும்பத்தின் காரியங்கள், ஆவிக்குரிய காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் சரி பண்ணுவதற்கு நம்ம கூட தான் இருக்காரு. அதனால நம்ம அடிக்கடி நம்ம சோர்ந்து போற நேரத்துல எல்லாம் நம்ம ஆத்துமா பார்த்து நம்ம பேசணும். தாவீது போல, நீ கலங்காத, நீ தியங்காத, உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக நான் ஆண்டவர் சொன்னார்ல, நீ கலங்காத, கர்த்தர் உன்னோடு கூட தான் இருக்கிறாரு. உன்னை ஒரு நாள் அவர் விட மாட்டாரு, உன்னை ஒரு நாள் கைவிட மாட்டாரு. ஆத்துமாவே நீ பயப்படாத, கர்த்தர் உனக்கு உன்னை உயர்த்ததான் உனக்குள்ள இருக்கிறாரு, உன்னை ஆசிர்வதிக்க தான் உனக்குள்ள இருக்கிறாரு. என் பிரியமானவளே, என் பிரியமானவளே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். ஆமே. ஆத்துமாவில் ஆசீர்வாதம், ஆவிக்குரிய காரியத்தில் ஆசீர்வாதம், உலக காரியத்திலும் எல்லாவற்றிலும் சுகமாய் இருக்கதா ஆண்டவரும் விரும்புறார். ஆமே. அப்பேற்பட்ட நல்ல தெய்வம் நிச்சயமாய் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதித்து உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாகும். ஆமேன். ஆண்டவர் கொடுக்கிற அத்தனை ஆசீர்வாதத்தினால நிச்சயமாய் ஒரு மகிழ்ச்சியை கத்தர் கொண்டு வருவார். நம்மை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் மகிழ்ச்சியை கர்த்தர் இந்த மாதத்துல நம்மளுக்கு கொடுப்பார், நிச்சயமாய் கொடுப்பார். ஆமேன். ஆண்டவருக்கு நன்றி சொல்லி நம்ம ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, அப்பா, இந்த காலை வேலைக்காய் நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, அப்பா, இன்னைக்கு நாங்கள் அநேக நேரத்துல நாங்க சோர்ந்து போய் வந்திருக்கலாம், வேதனையோடு வந்திருக்கலாம், ஆத்துமாவுல அப்பா துக்கத்தோடு வந்திருக்கலாம். என் தகப்பன் ஆண்டவரே, நீர் ஒரு நாள் எங்களை கைவிடாத தேவனப்பா. அப்பா ஸ்தோத்திரம். இந்த ஆத்தும வறட்சியை ஆண்டவரே அப்பா கண்டுபிடித்து ஆண்டவரே அதை சரி செய்ய ஆவியானவர் கற்றுக் கொடுத்த கிருபைக்காய் நன்றி. உங்க சமூகத்துல தான்ப்பா அது சரி செய்யப்படும். அப்பா ஸ்தோத்திரம். இந்த இடம் தான்ப்பா, அல்லேலூயா, அப்பா தேவ சமூகம் தான். ஒரு பொருள் வாங்குறோம்னா, ஒரு காரோ ஏதோ அது ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா, எங்க வாங்கினோமோ அந்த இடத்துல கொண்டு போய் விட்டாதாங்க அந்த பார்ட்ஸ் எல்லாம் கரெக்டா போட்டு நம்மளுக்கு ஒரு நிம்மதி இருக்கும். கரெக்டான பார்ட்ஸ் வரும், கம்பெனிலே விடணும். அது எங்க நம்ம வாங்கினோமோ அங்கேயே விட்டாதான் அதுக்குரிய காரியங்களை கரெக்டா பண்ணி கொடுப்பாங்க. ஒரு சின்ன பொருளுக்கே யோசிக்கிறோமே, நம்ம ஒவ்வொருவரும் எங்கிருந்து வந்தோம்னு தெரியும், யார் கரத்துல இருந்து வந்தோம்னு தெரியும், யாரு உருவாக்கி அனுப்பிச்சிருக்கான்னு தெரியும். அப்ப நம்மளுக்கு ஒரு பிரச்சனை, நம்மளுடைய ஆவியாத்மா சரீரத்துல ஒரு ரிப்பேர்னா எங்க இருந்து வந்தோமோ அங்க விட்டாதான் அது சரி செய்யப்படும். ஹல்லேலூயா. ஆவியானவருடைய கரத்துல உருவாக்குன நம்ம தேவனுடைய கரத்துல நம்ம அர்ப்பணிக்கும் போதுதான் நம்மள சரி செய்ய வேண்டிய காரியங்களை, நீக்க வேண்டிய காரியங்களை சரியான பார்ட்ஸ போட்டு சரியாய் கர்த்தர் நம்மளை அழகாய் வணைந்து திரும்ப நம்மள வாழ வைத்து அழகு பாப்பாருங்க. ஆமே. தேவனுக்காய் ஓடணும். எதற்காண்டு திரும்பவுமாய் நம்மள சரி பண்ணி வச்சிருக்கிறாருன்னா, அப்படியே ஷோகேஸ் மாதிரி முன்னாடி காரை நிப்பாட்டிட்டு இருக்கிற மாதிரி இருப்பதற்கு அல்ல, ஓடுவதற்கு, என் தேவனுக்காய் ஓடுவதற்கு, என் தேவனுக்காய் பல மைல் ஓடுவதற்கு, என் கர்த்தருக்காய் ஓடுவதற்கு, பிரயோஜனப்படுத்துவதற்கு, மற்றவர்களுக்கு பிரயோஜனமாவதற்கு. அதற்காக தான் ஆண்டவர் சரி பண்ணி நம்மளை வச்சுட்டே இருக்கிறார். ஜீவனை கொடுத்து ரிப்பேர் ஆகாம, நம்ம அப்படியே உடஞ்சு போய் நிக்காம, இல்ல பழைய கடையில போய் நம்மளை தூக்கி வீசாம, ஆண்டவர் ஏன் நம்மள சரி பண்ணி வச்சிருக்கிறார்னா, கர்த்தருக்காய் ஓடுவதற்கு, கர்த்தருக்காய் ஓடுவதற்கு. ஹல்லேலூயா. அப்ப ஏற்பட்ட அனுபவத்தை தேவன் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கும்படியாய் எல்லாரும் உற்சாகமாய் மகிழ்ச்சியோடு என் தேவன் செய்வார். என் ஆத்துமாவை நிச்சயமாய் திருப்தியாக்குகிற தேவன் என்னுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் சரி செய்து கர்த்தர் என்னை ஓட வைப்பார். அவருடைய ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார். அவருடைய வார்த்தையினால் என்னை நிரப்பி இருக்கிறார். நிச்சயமாய் என் தேவனுக்குள் நான் பலன் உள்ளவளாய் நான் கடைசி மட்டும் ஓடுவேன், இறுதி வரை நிலைத்திருப்பேன். கர்த்தருடைய சமூகத்துல, அவருடைய சமூகத்துல நித்தியமாய் நான் அவரோடு கூட 1000 வருஷம் அரசாட்சியில நான் வாழ்வேன். அவர் முகத்தை பார்ப்பேன், அவரை முத்தம் செய்வேன், அவரை கட்டி பிடிப்பேன், அவரோடு கூட இருப்பேன், சந்தோஷமாய் நான் வாழுவேன். அந்த விசுவாசத்தோட அப்பா உமக்கு நன்றி அப்பா, கோடி நன்றி, கோடி நன்றி. வந்திருக்கிற அத்தனை பேரை ஆசிர்வதித்து அப்பா ஆவிக்குரிய பூமிக்குரிய ஆசீர்வாதத்தினால் நிரப்பிருங்க ஆண்டவரே. ஆத்துமாவை புஷ்டியாக்கிருங்கப்பா. சோர்ந்து போய் இருக்கிற அப்பா ஸ்தோத்திரம், தோண்டு போய் இருக்கிற ஆத்துமாவை கர்த்தர் ஆண்டவரே அப்பா செழிப்புள்ளதாய் மாற்றுங்க ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர கத்தாவை எலும்புகளை நினமுள்ளதாய் மாற்றுங்க ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. விசுவாசத்துல பிள்ளைகள் பலப்பட கர்த்தர் கிருபைகளை கொடுங்க ஆண்டவரே. என் தகப்பன் நீங்க கூட இருக்கீங்க, ஒரு நாள் எங்களை விட மாட்டீங்கப்பா. நன்றி. வந்திருக்க அத்தனை பேரை ஆசீர்வதி
ஆசீர்வதிங்க. எங்க கூட இருந்த இந்த காலை நேரத்துல ஆவியானவர் அப்பா அப்பா நீங்க நீங்க எங்க கூட இடைப்பட்டதுக்கு நன்றிப்பா. எங்களை முற்றிலுமாய் டேக் ஓவர் எடுத்துருங்க. நாங்க ஒண்ணுமே இல்ல. நாங்க ஒண்ணுமே இல்ல. நாங்க முற்றிலுமாய் சரண்டர் ஆகுறோம். நாங்க முற்றிலுமாய் ஆண்டவரே என் தேவனுடைய சமூகத்துல அர்ப்பணிக்கிறோம்ப்பா. நீங்க தான், நீங்க தான், நீங்க தான், நீங்க தான். எல்லாமே நீங்க தான். நீங்க தான் எங்களை இயக்கணும். நீங்க தான் நடத்தணும். நீங்க இல்லாம எங்களால வாழ முடியாது. அப்பா எங்க குடும்பத்துல அசைவாடுங்க. எல்லாருடைய வாழ்க்கையில அசைவாடுங்க. நீங்க எங்களை நடத்தி எங்களை ஆசீர்வதிச்சு அழகு பாருங்கப்பா. உங்க கரத்துல இருக்கிறோம். அப்பா ஸ்தோத்திரம். நீங்க விரும்புற மாதிரி எங்களை உயர்த்துங்கப்பா. அப்பா நன்றி நன்றி. உங்களுடைய கரத்துல அர்ப்பணித்து நாங்கள் செபிக்கிறோம். என் தேவன் பேசின அற்புத வார்த்தைக்கு நன்றி. கொடுத்த ஆசீர்வாதத்துக்கு நன்றி. உட்கொள்ள வைத்ததுக்கு நன்றி. அப்பா அது குடல்களை நிரப்பும் போது அவ்வளவு தித்திப்பாய் இருந்தது என்று இசைக்கேலர் வாசிக்கிறோம் சுவாமி. அப்பா அப்பேற்பட்ட அனுபவத்தை கத்திருந்த காலை வேளையில கொடுத்த கிருபைக்காய் நன்றி அப்பா. கொழுப்பான பதார்த்தத்தினால அப்பா எங்க ஆத்துமாவை நீர் மகிழ்ச்சியாக்குனதுக்காய் நன்றி. கோடி நன்றி. எல்லா துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் ஞானமும் பலனும் ஐஸ்வர்யமும் ஆட்சிமையும் எல்லாமே உங்களுடைய உள்ளப்பா. எல்லாவற்றையும் உடைய கரங்கள் ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் 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 ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உளமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென் ஆமென்.